உறுதியாக இருந்தவர் என்னது அவரை முன்னுக்கு நீங்க தான் உடைங்கன்னு சொல்லி என்னது முன்னுக்கு அனுப்பி அவர் உடைச்ச பிறகு தான் என்னது அடுத்தவர் வார அளவுக்கு இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஏகத்துவத்தை கடுமையாக பிரச்சாரம் செஞ்சு ஒரு சமூகத்தை மக்கா வெற்றிக்கெல்லாம் பிறகு ஒரு சிலை, முக்கியமான ஒரு சிலையிட பேர் எனக்கு மறந்துட்டு அதை உடைக்கிறதுக்கு அனுப்புறாங்க. அப்ப அந்த இதுக்கு வந்து ஹாலித் இப்னு வலீத் அல்லது முஆத் இப்னு ஜபல் தலைமை தாங்கி போறாங்க. அதை உடைக்கிறதுக்கு தலைமை தாங்கி போன நேரத்தில் அந்த மக்கள் சொல்றாங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, உடைச்சிடாதீங்க, ஏதாவது ஆபத்தாக என்னது நடந்துற போது அவங்க நம்பிக்கை என்ன முழுசா மாறல. அப்ப இவர் திட்டம் போட்டு எல்லாரோட பேசிட்டு சொல்றாரு, நான் இப்படித்தான் உடைப்பேன்ட்டு ஆரம்பத்தில் தலைக்கு அடிக்கிறாரு. உடைஞ்சு விழுந்தானே இவரும் விழுந்துட்டாரு. யாரு உடைக்க போனவரும் விழுந்துட்டாரு. விழுந்தா மக்கள் சொன்ன பாத்தீங்களா சொன்னமா இல்லையா, இதுதான் இந்த நடந்துட்டேன்னு சொல்லி என்னது அந்த அந்த மக்கள் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துறாங்க. மறுபடி இவர் எழும்பி சிரிக்கிறாரு. இவர் வேணுமென்று தான் விழுந்தாரு. இந்த ஆட்களுக்கு வந்து இது இப்படி சொல்லுவாங்கிறதுக்காக வேண்டி வேணுமென்று விழுந்துட்டு மறுபடி எழும்பி சிரிச்சுட்டு பாரு முழுசா உடைச்சு காட்டுனது அடியோட உடைச்சு விட்டார். அதை அதுக்கப்புறம் அந்த மனிதர்கள்ட்ட உள்ளத்துலேருந்து போகுது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இவங்க இருக்கிறாங்க, இந்த மூசா சாமிரி ஒரு காளைக்கன்றை செய்யறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னது இது காளைக்கன்று, இது வந்து வணங்கக்கூடாது சும்மா தூக்கி வீசல, என்ன செய்யறம் பாருன்றார் மூசா அலைஹிஸ்ஸலாம். நீ வந்து இந்த நீ இலாகண்டு நம்பினாய் ஒரு காளைக்கன்று, அதுக்கு நான் என்ன செய்யறேன் பாருன்னு சொல்லி தூள் தூளா மாத்தி விடுறாங்க, அதை தூளாக்குறாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், வஉஷ்ரிபு ஃபீ குலூபிஹிமுல் இஜ்ல, அழகா சொல்ற இலக்கியமா, அவர்கள் தங்களது உள்ளங்களில் இந்த கன்று புகட்டப்பட்டார்கள். சரி வேண்டா குடித்தான், அசர வேண்டா குடிக்க வைத்தான், உஷ்ரி வேண்டா குடிக்க வைக்கப்பட்டார்கள், புகட்டப்பட்டார்கள். அப்ப கல்புக்குள்ள இருக்குது, வணங்க கூடாதான் கல்புல இருக்கும், கலட்டைகள் அதை ஒட்டச்சி தூளாக்கினா தான் போகும். இந்த லெவலுக்கு பேபிசாசின்னு மாறல. பேபிசாசி இல்லை, ஆனால் என்னது இருக்குது. அந்த மாதிரி அமைப்பில் என்னது அந்த சூழல்கள் அமைகின்ற பொழுது அந்த நம்பிக்கை அப்படியே என்ன செய்யுது ரிட்டர்ன் வருது. அப்போ முதலாவது நம்ம போக வேண்டியது தெரியுமா, வரலாற்று. முதலாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாம் படைச்ச படைப்புகளை எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைச்ச படைப்புகள் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா மலக்குமார ஒளியால படைச்சான், ஜின்களை நெருப்பால படைத்தான், மனிதனை களிமண்ணால் படைத்தார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மலக்குமார்கள்ட்ட நான் சொன்னேன் மனிதர்களை படைப்பதாக. அப்ப மனிதர்களை படைக்கிறத அல்லாஹ் சொல்றான், ஜின்களை படைச்சத அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் மனித ஜின்களை படைத்தேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். மலக்குமார்களுடைய வேலை என்ன, அவங்களோட பண்புகள் என்ன என்று சொல்றான். மனிதர்களுடைய பண்புகள் என்ன, அவசரப்படுவான் அதெல்லாம் சொல்றான். ஜின்களுடைய பண்புகள் என்ன அதை சொல்லுகிறான், இவ்வளவும் சொல்றான். மிருகங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது மனிதர்களுடைய அந்த புத்தியின்மையை உதாரணம் காட்டுகின்ற பொழுது மிருகங்களுடைய பண்புகளை எல்லாம் சொல்றான். இப்படி எல்லாம் சொன்னால பேய் பிசாசு குர்ஆன்ல எந்த இடத்துல ஒரு படைப்பை பத்தி சொல்லல. பேய் பிசாசு ஒரு தன்மையை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லல. அல்லது மனிதனுடைய கட்டங்களை பத்தி எல்லாம் நிறைய சொல்றான் குர்ஆன்ல. உங்களை வந்து நாங்க இந்திரிய துளியாக வச்சிருந்தோம், எங்கிருந்து எடுத்தோம்னா முள்ளந்தண்டிலிருந்து எடுத்தோம், இந்திரிய துளியாக வச்சிருந்தோம், புற வந்து சதை பிண்டமாக மாறுவான், இப்படி எல்லாம் படிக்கட்டமா சொல்லிட்டு வர, மரணத்தை பின்னால் வெளியெடுக்கப்படுவான். இதுல எங்கேயாவது ஒரு இடத்திலேயாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேய் பிசாசிர கட்டம் முடிஞ்சு இந்த இடத்தில் பேயாக மாறுவான் என்றது ஒரு கட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லல. அதே போல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா படைக்கப்பட்ட இனங்கள்ல பேய் பிசாசு சொல்லல. இதெல்லாம் என்ன விளங்குது, படைப்பு இனங்களில் ஒன்றாக பேய் பிசாசு சொல்லவும் இல்லை, மனித கட்டங்களில் ஒன்றாக பேய் பிசாசு சொல்லவும் இல்லை. அது குர்ஆன்ல இருந்து நம்மளுக்கு விளங்குது. அவ பேய் என்ற ஒரு படைப்போ அல்லது மனிதனுடைய கட்டமோ இல்லை என்றது விளங்குது ஒன்று. இரண்டாவது, பேய் வந்து கட்டாயம் சமூகம் அளிக்க வேண்டிய இடங்கள் கொஞ்சம் இருக்குது. இப்போ உதாரணமா ஒரு பேங்க்குக்கு ஒரு செக்யூரிட்டி வச்சுக்கிறான்னு வைங்களேன், செக்யூரிட்டி இருக்கிறானா இல்லையாண்டு ஒரு புக்கில் படித்து தெரிஞ்சுக்கொள்றேன்னு சொன்னா எப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும், அந்த பேங்க்குக்கு யாரோ கொள்ளையடிக்க வந்தார்கள், அவர்கள் அடித்து விட்டு போனார்கள், இப்படி வந்தேன்னு வைங்களேன். அப்போ பேங்க்குக்கு காவல் வைக்கலான்னு யாரும் கேட்பாங்க, புக்கில் அது போட்டு இல்லை, ரெண்டு வரணும், காவலாளி இருந்தார், அவர் தூக்கி கொண்டிருந்தார், அப்படி வரணும் விளையாட்டானே, அல்லது அவரை கொண்டு விட்டு போய்விட்டார். அப்ப ஏன் களவு போற கட்டங்கள்ல கட்டாய செக்யூரிட்டியை பத்திய பேச்சு வரணுமா இல்லையா, வரணும். அப்ப அந்த இடத்துலயும் பேச்சு வரலன்னா பேங்க் செக்யூரிட்டி இல்லாத பேங்க் போலீங்கன்னா யாரும் நினைப்பா. அப்படிப்பட்ட ஒரு கட்டங்கள்ல ஒன்றுதான் இந்த நபிமார்கள் சப்ஜெக்ட் இருக்குதானே. இந்த நபிமார்கள் சப்ஜெக்டுடைய விஷயத்துல நபிமார்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது மனிதர்களிலும் ஜின்களிலும் இப்படித்தான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எதிரிகளை ஆக்கினோம், பேய்களில் எதிரி ஆக்கினோம் அல்லாஹ் தஆலா சொல்லல.
ஏன்னா பேய் வந்து எங்கேயும் நல்ல வேலை செஞ்சதா இல்லை, பேய் ஸ்கூல் கட்டி கொடுத்ததாகவோ பேய் வந்து படிச்சு கொடுத்ததாகவோ இல்லை. எல்லாத்துல எப்படி வருது பேய்? ஆளை கொள்றதா ரத்தம் குடிக்கிறதா தான் என்ன செய்யறாங்க, பேயை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. அப்ப பேய் எங்க வரணும்? நபிமார்களை கொலை செய்யற இடத்துல, நபிமார்களை தூக்கிட்டு போற இடத்துல அந்த பேய் நபிமாரை தூக்கி விட்டது, இந்த ரத்த காட்டேறி அவருடைய ரத்தத்தை குடித்தது, இப்படி என்னது வர வேண்டிய கட்டங்கள் நிறைய இடத்துல இருக்குது. நபிமார் தனியே போன இடங்கள், அச்சப்பட வேண்டிய இடங்கள், எந்த நபிமாருடைய இடத்துலையும் இவர் வரல பேய். அல்லாஹ் சொல்லணும் ஒரு இடத்துலயாவது திடீர்னு காணாமல் போனான்னு ஒரு கட்டம் உண்டாவது வரணும். அப்படி நபிமார்களுடைய வரலாற்றில் எத்தனையோ லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்தும் எதிர்க்கப்பட வேண்டிய எந்த இடத்திலையும் சைத்தானத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றானே ஒழிய, ஜின்கள்ல கெட்டவர்களை தான் அல்லாஹ் தஆலா சொல்றானே ஒழிய, மனிதர்கள் எல்லாம் மோசமானவர்களை தான் அல்லாஹ் தஆலா சொல்றானே ஒழிய, பேய் பிசாசு முக்கியமா சம்பந்தப்பட வேண்டிய இடங்கள் எல்லாம் அவர் வரல. அவர் என்ன செய்யல? பேய் பிசாசு சம்பந்தப்பட வேண்டிய இடங்கள் இருக்குது, எந்த இடங்களையும் அவர் வரல. இதுவும் எங்களுக்கு ஒரு எண்ணத்தை உண்டாக்குது, இது ஒரு கற்பனை, இது யாரோ கட்டி விட்டு இருக்கிறார்கள் அப்படி என்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கு. முடிவுக்கு வர வேணாம், பின்னால முடிவுக்கு வருவோம், அப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கு. மூணாவது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சி காலம். பேய் இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆகிறடா இதுதான். ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து துஆ கேட்கிறார்லாட்ட, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பாதி, எனக்கு பின்னால் எவருக்கும் ஆகாத ஒரு ஆட்சி எனக்கு தா, அப்படி துஆ கேட்கிறாரு. அப்ப எவருக்கும் ஆகாத ஆட்சி என்றா, இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட பேய் விசாசிக்குன்னு சொல்றாங்க, பேயை கட்டுப்படுத்தி வச்சிக்கன்னு சொல்றாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்னை கட்டுப்படுத்தி வச்சிருந்து இன்றைக்கு ஒரு ஆள் ஜின்னை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாலே நாங்கள் அதை எதிர்க்கிறோம். பேய் பிசாச சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்படுத்தி வச்சதா ஒரு செய்தியும் இல்லை, இந்த ஆக்கள் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அப்ப அர்த்தம் என்ன? அல்லாஹ் அவருக்கு கொடுக்காத ஒரு ஆட்சியை இவருக்கு கொடுத்திக்கிறான். ஜின் விஷயத்துல போட்டி என்றாவது சொல்லலாம், அவருக்கு கிடைக்காத ஒரு ஆட்சி இவருக்கு கிடைச்சிருக்கின்றது. இன்னொன்று, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சியில ஜின்கள், பறவைகள், மிருகங்கள், மலக்குமார தவிர அத்தனை அல்லாஹ் கண்ட்ரோலுக்குள்ள கொடுத்தான், அத்தனையும் கண்ட்ரோலுக்குள்ள கொடுத்தான். எந்த அளவுக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஆட்சி கீழே ஒரு ஏரியா இல்லை என்று தெரிய வந்தா உடனடியே என்னது அந்த இடத்தை எடுக்கிறது அவரோட முதல் வேலை. அந்த அளவுக்கு ஒரு நாள் எல்லா படையும் திரண்டு இருக்கக்குள்ள எவ்வளவு மிஸ் ஆகினா விளங்கு தெரியுமா அவருக்கு? மாலி லா அரல் ஹுதுஹுத, என்ன ஹுதுஹுத காணலை அப்படின்றாரு. ஒரு பறவை மிஸ் ஆகினத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்குது, ஒரு பறவை மிஸ் ஆகுது. அப்ப அந்த பறவையை காணவில்லை என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப ஒரு பறவை காணல் என்று சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு, ஒருவேளை மறைந்த படைப்புகளில், மலக்குமார்கள் மறைந்த படைப்பு தானே, அதுல ஒன்றா இவர் மாறிட்டாரா அல்லது முரம்பட்டுட்டாரா? நியாயமான காரணத்தோட வரல என்று சொன்னால் கடுமையாக தண்டிப்பேன் என்றார் ஹுதுஹுது பறவைக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஹுதுஹுது பறவை வந்து என்ன சொல்லுது? குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், அஹத்து பிமா லம் துஹித் பிஹி இல்மா, அதாவது நபிமார்களுக்கு மறைவான ஞானம் இல்லைன்னு ஹுதுஹுது பறவை சொல்லுது. எப்படி? உங்களுக்கு தெரியாத ஒரு knowledge-ஓட நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி. இந்த பறவைக்கு விளங்கின எங்கட ஆட்களுக்கு விளங்கல. எப்படி அந்த பறவை சொல்லுது? அஹத்து பிமா லம் துஹித் பிஹி இல்மா, உங்களுக்கு தெரியாத அறிவோட நான் வந்திருக்கிறேன். அதாவது இப்படி நாங்க சொன்னா நபிமார்களை கேவலப்படுத்துகிறான்னு வாங்க. ஒரு பறவை சொல்லுது, உங்களுக்கு தெரியாத ஒரு knowledge என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு தெரியாத ஒரு knowledge எனக்கு இருக்குது. அப்ப சுலைமான் என்னது? நாங்கள் தான் எல்லாமற்றை அறிந்தவர்கள் அப்படியெல்லாம் சொல்லல. அது என்ன கேட்கிறாரு? இப்படி ஒரு இடத்துல சபா என்ற பிரதேசத்துல ஒரு பெண் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அவருக்கு எல்லாம் சுஜூத் செய்யற அப்படியெல்லாம் என்னது சொல்றா. அப்பதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த கதிரையை கொண்டு சொல்றது எல்லாம் நடக்குது. இப்ப இங்க என்ன முக்கியம் தெரியுமா? ஒரு ஏரியாட செய்தி வந்த உடனே அடுத்தது என்ன? அதை கையில கொண்டு வரதுதான். ஒரு பறவை காணலையா அதை தேர்றதுதான். ஷைத்தான்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சு, அடங்காத ஷைத்தான்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சு வேலை வாங்கினான்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். எப்படி இந்த பேய் பிசாசீனம் தப்பிச்சு அவங்கள்ட்ட? இது பேய் பிசாசீனம் தனியொரு இனமாக இருந்தாலும் தப்ப இயலாது, அதே நேரத்தில் மனித இனத்தின ஒரு அங்கமா இருந்தாலும் தப்ப இயலாது. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் பேய் பிசாசி என்ற ஒரு இனத்தை அவர் பயன்படுத்தினதாகவும் அல்லது அதை ஏதாவது கட்டுப்படுத்தி வச்சிருந்ததாகவும் கண்ட்ரோல் பண்ணியதாகவும் ஒரு செய்தி இல்லை. இந்த மௌதுவான செய்தி எல்லாம் இருக்குதானே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்தானா, கொடுத்துட்டு அவர் ஓவர ஆசைப்பட்டு கேட்டானா, நம்மளும் கொஞ்சம் படைக்கணும் மாதிரி இருக்குதா இல்லையா, எனக்கு கொஞ்சம் படைக்கிறதுக்கு ஒரு உதவி செய்யுது. அவர் படைச்சதான் இந்த அன்னாசிக்கம் வௌவாலும் மட்டுவாங்க, நவுது பில்லாஹி மின்னா வணங்கிட்டானே. அதாவது ஒழுங்கா படைக்காதனால தான் அன்னசிக்க வணங்கிட்டானே தலைகீழா இருக்கிறது. அதுவும் வௌவால் பறவையில பால் ஊட்டி இப்படி தலைகீழா என்ன செய்து விட்டாரு, அவரால் தான் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இட்டு கட்டப்பட்ட செய்தியெல்லாம் என்ன செய்யறாங்க சொல்லுவார்கள். அப்ப அந்த அளவுக்கு ஒரு செய்தியாவது பேபிசாசை கட்டுப்படுத்தி வச்சிருந்த மாதிரி
அந்த மாதிரி எல்லாம் என்னது எந்த செய்தி இட்டு கட்டப்பட்ட செய்தியிலேயாவது பேய் பிசாசுகளை கட்டுப்படுத்தி கொண்டோல் வச்சதாகவும் இல்லை. அப்ப எத்தனாவது கட்டம்?